ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் செல்வ வளங்களோடு, மன நிம்மதியோடு, உற்றார் உறவினர் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக, உடல் ஆரோக்கிய மேம்பாடு, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, திருமணம் போன்ற சுப காரியங்கள் குடும்பத்தில் நடந்து உங்கள் உணர்வுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு சிந்தனை வளத்தையும் கொடுத்து இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாவல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை இந்த பதிவில் காண்போம். மீனம் ராசி என்று எடுத்துக்கொண்டோமானால் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அது 12வது வீடு, மோட்ச வீடு, ஆன்மீக வீடு, நீர் ராசி என்று பல விதங்களில் அழைக்கப்படுவது உண்டு. இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு குருவை ஆட்சி வீடாக கொண்ட 2 வீடுகள் அதாவது 12 ராசிகளில் 2 வீடு தனுசு ராசி, மீனம் ராசி. அந்த மீனம் ராசி ஆட்சி வீடாக கொண்ட குரு பகவான் உங்களுடைய இந்த 2025 என்னென்ன பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போறார் அப்படிங்கிறது பற்றி பார்ப்போம். குறிப்பாக இந்த வருடத்தில் 3 பயிற்சிகள், அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகள் நடக்கின்றது இந்த வருடத்தில். அதில் குறிப்பாக இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் விரயச்சனி என்று செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்கிறார். ஏற்கனவே 7.5 சனி பிடியில் இருந்த நீங்கள் இப்பொழுது 7.5 சனியில் ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனியில் நீங்க இதுவரைக்கும் பல விரயங்களை பார்த்துருப்பீங்க, பல தொந்தரவுகளை பார்த்துருப்பீங்க, ஒரு தடை தாமதங்களை பார்த்துருப்பீங்க. இந்த விரயச்சனியில் சில நல்ல விஷயங்களே நடந்திருக்கும், மங்களகரமான காரியங்கள் நடந்திருக்கும், வீடு கட்டியிருப்பீங்க, புதிய வீட்டுக்கு குடி போயிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களும் சில விரயங்களும் சில செலவுகளில் அதிகமான ஒரு தாக்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கும். இந்த ஜென்மச்சனியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி மே மாதத்தில் 4ஆம் இடத்திலிருந்து, அதாவது கன்னி, அது மிதுனம் ராசியில் அமர்கிறார். இந்த மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குருவுக்கு நீங்கள் 10ஆம் இடத்துல ராசி அமைகின்றது. அது மட்டுமல்ல, குருவின் பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்து மேலே பதிகிறதுனால இதுவரைக்கும் மருத்துவ செலவுகள், தேவையில்லாத அலைச்சல் திருச்சல் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது வீட்டில் மங்களகரமான ஒரு நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். பாதியில் விட்டிருந்த பணிகள் மீண்டும் தொடங்கும். மனது தெளிவு பெறும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அலைந்து திரிந்தாவது பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது அதற்குண்டான நல்ல தெளிவை ஏற்படுத்தும் புதிய சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதனுடைய பார்வைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்து மேலேயும் பதியுது. ஸோ 10ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அருமையான ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. வேலை மாற்றம் ஏற்படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அரசு மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் நினைச்சபடி நடப்பதற்கான நல்லதொரு ஆலோசனைகள்,
உங்கள் கூட வேலை செய்பவர்கள் ஆதரவு, மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய இணக்கமான போக்கு, விரும்பிய இடமாற்றங்கள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வைகளினால் நடக்கும். ஆனால் வேலையில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய தாய் தந்தையர் வீட்டிலிருந்து, அது உங்கள் மாமனார் மாமியா மாமன் வகையில் நல்லதொரு நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேண்டாத சில பழக்க வழக்கங்கள் அப்படின்லாம் சில பேருக்கு இருந்துச்சு. அந்த கெட்ட சகவாசங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் நீங்கள் விட்டு ஒழிக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. விரும்பிய நண்பர்கள், உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களோடு வந்து இணைந்து உங்கள் நட்பை பாராட்டுகின்ற ஒரு அமைப்பு சிறப்பாகவே காணப்படுகின்றது. அதுபோக இதுவரைக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ராகு கேது, ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயும் மீனம் ராசியிலேயே இருந்து கொண்டு 7ஆம் இடத்துல வரக்கூடிய நன்மைகளை தடை செய்து கொண்டிருந்த கேது பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதாவது மீனம் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல கேது பகவானும் இடப்பெயர்ச்சி. இதன் மூலமாக வெளியூர் வெளிநாடு போகணும், அதற்காக ஒரு முன் ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். படிப்பிற்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், போன்ற விஷயங்களில் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையான வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உருவாக சந்தர்ப்பங்கள் கூடி வருதுங்க. அதுபோல் சில மங்கள காரியங்களில் தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த ராகு கேது இப்பொழுது பயிற்சி ஆகிறதுனால அந்த மங்கள காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உருவாகின்றது. இந்த மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை 11ஆம் இடத்துலையும், அதாவது 12ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி பெறும், பொருளாதாரங்கள் என்பது உயரும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே போல குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க எவ்வளவு உயர போனாலும் ஒரு எளிமையை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். தாய் தந்தையரின் உடல்நிலையில் சற்று கவனமாக ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இரவு நேர பயணங்களை கூடியமான வரைக்கும் தவிருங்க. 2 வீலர் 4 வீலர்ஸ் நீங்களே டிரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் தக்க முன்னேற்பாடுகள், தக்க துணையோடு நீங்கள் செல்வது அப்படிங்கிறது சிறப்பு. கால் முட்டி போன்ற விஷயங்கள், அதாவது கால்சியம் குறைபாடு இதெல்லாம் வருகின்ற அமைப்பு இருக்கிறதுனால சத்தான உணவு வகைகளை, கீரை வகைகளை எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும். அன்பு, அரவணைப்பு, பாசம், நேசம் ஆகிய அனைத்தும் கலந்த மகிழ்ச்சியான ஒரு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறக்கும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடப்பதற்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும். மனசில் காரணமில்லாமல் இருந்த சில குழப்பங்கள், தெளிவு இல்லாத ஒரு மனநிலை இதெல்லாம் மறையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து போகவாங்க. குடும்பச் சூழல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான மாற்றங்களை காண்பீங்க. இது நாள் வரைக்கும் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு, நல்ல ஒரு ஆன்மீக பரிகாரங்களினாலும் மருத்துவ நிலைமைகளினாலும் உங்களுக்கு உண்டாகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, சோம்பல் தன்மை மறையும், சுறுசுறுப்பு அடைவீர்கள். நீண்ட நாட்களாக நிலவி வந்த கடன் சுமைகள் குறையும். கடன் கட்டுவீங்க. புதிதாக கடன் வாங்குற அமைப்பை நீங்கள் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. புதிய வீடு, மனை, வாகன சேர்க்கைகள் உண்டாகும். அதாவது வேலை செய்பவர்களுக்கு உங்கள்
அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப திருப்தி அடைவீங்க. மேலதிகாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலதிகாரிகளை இணக்கமான போக்கு, கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய நல்லதொரு புரிந்துணர்வு, உதவிகள் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய வங்கி சேமிப்பு அப்படிங்கிறது சிறக்கும். 8ஆம் இடத்து பார்வையினால் பல வழிகளில் உங்களுக்கு பணம் வருங்க. தொழில் செய்பவர்கள், வியாபாரிகளுக்கு பல போட்டி சவால்களை முறியடித்து வியாபாரத்தை முன்னேற்ற போகிறீங்க. கணிசமான லாபம் வந்துட்டுருக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்களுக்கு முழு கவனம் இருக்கும். விளம்பரத்தன்மையோடு உங்களுடைய வியாபாரத்தை மேலும் விரிவாக்கம் செய்வீங்க. தரமான பொருட்களை நீங்கள் வியாபாரம் செய்கிறதுனால உங்கள் பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கூடும். ஆனால் கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இடம் சேஞ்ச், அதாவது கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க. இந்த நிலைமைகள் மாறி இருவரும் சேர்ந்து வாழும் நிலைமை இந்த 2025 உருவாகுங்க. தள்ளிப்போன திருமண வாய்ப்பு, மீண்டும் திருமண பந்தத்தில் நுழைய போகிறீங்க. திருமண யோகம் இருக்குது. விரும்பியவரே மனம் முடிக்கின்ற தன்மை இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்ப விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. சண்டை சச்சரவு, ஏட்டிக்கு போட்டியான மனநிலைமை, தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் சமாளித்து அனைவருடைய நல்ல மதிப்பையும் அன்பையும் பெற போகிறீங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இயல்பாகவே கிடைக்குங்க. பெரும் முயற்சி செய்யணும், ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இந்த முயற்சி பண்ணால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த வருடம் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் போட்டி கடுமையாக இருக்கும். சவால்களை முறியடித்து தான் நீங்கள் கலைத்துறையினை முன்னேற போகிறீங்க. புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. எல்லாரிடத்துலையும் அனுசரணையாக சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வருதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதெல்லாம் நீங்கள் உங்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க. பலரின் பாராட்டுகளை பெற போகிறீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கும். படிப்புக்கு மட்டுமே நீங்கள் முக்கியத்துவம், முன்னுரிமை இந்த காலகட்டத்தில் கொடுக்கணுங்க. ஏன்னா ஜென்மச்சனி போயிட்டுருக்கு. ஸோ கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் முறியெடுத்து ஆன்மீக ரீதியாக நீங்கள் செயல்படுவதன் மூலம் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் காண போகிறீங்க. குறிப்பாக ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 2025 ஜென்மச்சனி அப்படிங்கிறது சில நேரங்களில் சோம்பல் தன்மை, சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, இன்றைய காரியங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒத்தி போடுகின்ற தன்மை இதெல்லாம் வரும். ஆனால் சனி பகவான் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு சனி ஸ்லோ பிளானட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு உச்சத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. காலையில் எழுந்திரிச்சதும் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரித்து யோகா, மெடிடேஷன், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க. அற்புதமான ஒரு காலகட்டமாக அற்புதமான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு தன்மைகள் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குங்க. அருகில் இருக்கிற சனி பகவான் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று உங்கள் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீனம் ராசிக்காரர்கள் சிறப்பாகவே அடைய போகிறீங்க. உங்களால் முடிந்த அளவு இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்து வாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்களுக்கு உங்களாலான சீருடை மற்றும் படிப்புக்கு தேவையான உபகரணங்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. மாதத்தில் ஒரு நாளாவது ஒரு 2 பேர் அல்லது 3 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுத்து வந்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர்கள் இந்த ஜென்மச்சனி தாக்கம் இந்த 2025 நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க.
இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வைத்து 100% முழுமையான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நன்றி. உங்கள் அன்பு ஜோதிடர் எஸ். ஜெயக்குமார், MA.